ஒரு காட்டில் ஒரு ஃபாக்ஸ் இருந்துச்சான். அதுக்கு தண்ணி ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னு கிணத்துக்கிட்ட போச்சான் தண்ணி குடிக்கலான்னு. கிணத்துல அடியில் தண்ணி இருந்ததால் எட்டி பார்க்கும்போது தவறுதலாக கிணத்துக்குள்ளேயே விழுந்துருச்சான். கிணத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட அந்த ஃபாக்ஸுக்கு எப்படி மேலே ஏறி வர்றதுன்னே தெரிலையாம். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த பக்கமாக ஒரு டைகர் பாஸ் ஆச்சான். அது தண்ணி குடிக்கலான்னு கிணத்துக்கிட்ட வந்து பார்க்கும்போது தண்ணி அடியில் தான் இருந்துச்சான். உள்ளே ஒரு ஃபாக்ஸ் மாட்டிகிட்டு இருந்ததை பார்த்துச்சான். என்ன ஆச்சு, நீ ஏன் உள்ளே மாட்டிக்கிட்டியான்னு கேட்டுச்சான். இல்லை நான் ஏன் மாட்டிக்க போகிறேன், நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். இந்த கிணத்துல இருக்க தண்ணியை குடித்தா எப்பயுமே இளமையான தோற்றமே இருக்கும், வயசான தோற்றமே இருக்காது. அதனால் தண்ணி குடிக்கிறதுக்காக உள்ளே இறங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். என்னது, இந்த தண்ணியை குடித்தா ரொம்ப இளமையாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த டைகரும் கிணத்துக்குள்ளே குதிச்சிருச்சான். 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்களாம். யாருமே காப்பாற்ற வரலையாம். இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? அந்த ஃபாக்ஸ் மாதிரி முன்ன பின்ன யோசிக்காமல் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அது ஒழுங்காக யோசிச்சு இருந்துச்சுன்னா மேலே ஏறி வர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வேறு இடத்துல தண்ணி குடிக்கலான்னு போயிட்டுருக்கோம். அந்த டைகருமே நரி சொன்ன பொய்யை அப்படியே நம்பிடுச்சு. அதுவும் நம்பாமல் இருந்ததுன்னா அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் அங்கேருந்து. அந்த நரி மட்டும் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லியிருந்துச்சுன்னா அந்த கிணத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி மேபி அந்த டைகர் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பொய் சொன்னதால் அதுவும் மாட்டிக்கிச்சு, டைகரையும் மாட்டி விட்டுருச்சு. எப்பயுமே பொய் சொல்லி புகழ வாங்கக்கூடாது. அது ஒரு நாள் அவங்களையே சிக்க வச்சிரும். அடுத்து ஒரு சூப்பரான கதையோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.